ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 10/6/2025க்கான கேரளா லாட்டரி சார்ஜ் சைனிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான நிகழ்ச்சி வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. லாஸ்ட்டில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன். லாஸ்ட்டில் நான் சொல்லாமே விட்டேன். கரெக்டாக இருந்தோம், கரெக்டாக நமக்கு 4 டிஜிட்டே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் பண்ணியிருக்கலாம். ஸோ 31 இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல 31க்கு வெளியில் ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா 83/74, இங்கே 73/48. ஸோ அதே மாதிரி அதுக்கு அடுத்த மாதம் வந்து பார்த்தா இந்த 32 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 32 கனெக்ஷன் வந்து கண்டிப்பாக நான் எடுத்து வச்சேன். நான் சொல்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நான் விட்டுட்டேன், சரிங்களா. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதத்தில் இருக்குது, சரிங்களா. இது ஒரு லாஸ்ட்டு சான்ஸாக வச்சுக்கலாம். இங்கே எப்படி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். 83/74, 83/74 வந்து நமக்கு அந்த 83ங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா ஏசி கொண்டு வந்துட்டாங்க, சரிங்களா. 83 திருப்பி ஏசி கொண்டு வந்துட்டாங்க. 74 எடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிபி கொண்டு வந்துட்டாங்க. 74 எடுத்து நமக்கு டிபி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி 40/04 என்ன கொண்டு வந்து பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த நடுவில் உள்ள ஃபஸ்ட்டு இந்த நான் 2 நம்பர் பார்த்துக்கங்க. 00ங்கிற நம்பரை எடுத்து நமக்கு இங்கே கொண்டு வந்துட்டாங்க. டிசியை வந்து பார்த்திங்கன்னா இப்படி நம்ம கொண்டு வந்துட்டாங்க, சரிங்களா. இப்போது அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா டிசி கணக்கு வச்சுக்கோங்க. 84 எடுத்து நமக்கு பிசி வச்சுட்டாங்க, 44 எடுத்து நமக்கு பிசி வச்சுட்டாங்க. அப்போது நமக்கு அதே மாதிரி இங்கே 82/49ன்னு சொல்லியிருக்கு, சரிங்களா. 82/49 இருக்குது. இந்த 89, சரிங்களா. 89ங்கிறது நமக்கு 89 அல்லது 98ன்னு வரலாம், சரிங்களா. 89 அல்லது 98. நெக்ஸ்ட்டு இந்த 37ங்கிறது நமக்கு திருப்பி 74, 00ங்கிறது நமக்கு டைரெக்டாக இருக்குது. ஏன்னா சிங்கிள் நம்பர்னால அப்படி இருக்குது, சரிங்களா. அப்போது 24 திருப்பினோம்னா நமக்கு 42/89, 42/98, சரிங்களா. 42/89, 42/98. ஸோ இதில் நம்பர்ஸ் நீங்கள் எப்படி ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்துக்குங்க. 42/98. ஸோ அதே மாதிரி 24/89, 24/98 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேறு எந்த இடத்துலையுமே நமக்கு 31 அப்படிங்கிறது இல்லை, சரிங்களா. ஸோ லாஸ்ட் ஒரு சான்ஸாக எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. ஏன்னா நம்ம கரெக்டாக இந்த மாதிரி தான் நமக்கு அடிச்சிருக்காங்க. இங்கேயும் வந்துக்கினா 31, ஸோ இங்கே ஒரு 31, கடைசியில் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா 31 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, சரிங்களா. 42/89, 42/98, 24/89, 24/98. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த நம்பர் தான் எனக்கு ஸ்ட்ராங்கு, சரிங்களா. மற்றது சொல்கிற எல்லாமே சப்போர்ட்கான நம்பர் தான். ஏன்னா இன்றைக்கும் நான் ஒரு பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை நம்ம சொல்லி அது சொல்லாமட்டு வந்துச்சுன்னா நமக்கு சிரமமாயிரும். ஸோ இங்கே பார்த்துங்க 20, சரிங்களா. 20 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. 20க்கு உள் நம்பரில் 40/04 இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த 20க்கு இங்கே உள்ள நம்பர்ஸ் வெளியில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. எனக்குன்னா இந்த 20க்கு இங்கே அடிச்சிருக்காங்க, இந்த 20க்கு இங்கே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை சப்போர்ட்டுக்கு தான் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் 39/33 அப்படிங்கிற மாதிரி எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 20 வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து இருக்குது 20. இந்த கான்செப்டை வச்சு சொல்கிறேன். நம்பர்ஸ் நமக்கு வந்து இது அதிகமாக தான் வரும், சரிங்களா. ஸோ பிக் பிளேஸ் அந்த மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லைனா விட்டுருங்க. 20. ஸோ இதில் 00 எடுத்து நமக்கு இங்கே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த கான்செப்டில் பார்த்தோம்னா 20, 71, ஸோ 98, 24. ஸோ இதில் ஒரு கான்செப்ட் பாருங்கள். இந்த நம்பர்ஸை தான் நம்ம பிரித்து எடுத்துருந்தோம், சரிங்களா. ஆனால் இந்த கான்செப்டில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 98, இங்கே நமக்கு 00ங்கிறது உள்ளே தள்ளிட்டாங்க, 24ங்கிறது நமக்கு வெளியில் வச்சுட்டாங்க. ஸோ இந்த நம்பர்ஸு முக்கியமான நம்பர். ஏன்னா எதுக்காக சொல்ல வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே நமக்கு இந்த நம்பர் வந்துருந்துச்சு, சரிங்களா. பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பேட்டர்ன் படி வந்து பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எழுதிக்கணும் பார்த்தீங்கன்னா 4 நம்பரு 98 வெளியே வச்சு அந்த மாதிரி தான் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதோட 5வது நம்பராக இந்த நம்பரை வேணால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கேப். ஏன்னா நமக்கு ஒரு கேப் விட்டு தான் இந்த மாதம் விட்டு இந்த மாதம் தான் அடித்தாங்க. இந்த 2 மாதம் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி ஏற்கனவே ஒரு டைம் நம்ம ஒரு கால்குலேஷன் சொல்லியிருப்போம். அந்த பேட்டர்னுக்கு நமக்கு சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. அதிகபட்சம் இந்த 2 நம்பர் சப்போர்ட்கான நம்பர் தான், சரிங்களா. 20, 21, 31, 33. நான் 98 வச்சு பிசி வச்சு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நம்பரு பிசி மட்டும்
98 89 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த இதுக்கும் 24 42 தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், பிசி மட்டும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கால்குலேட்டர் கேசிங் சொல்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் ஃபஸ்ட்டு சொன்ன நம்பர்ஸ் மட்டும் தான் ஸ்ட்ராங். என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க அந்த 4 நம்பர்ஸை இன்றைக்கி ஒரு நாள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு 31 வச்சு தான் நம்ம கரெக்டாக வச்சுருக்காங்க. நேற்றுக்கு என்னால் வின்னிங் எல்லாத்துக்குமே இதாகிடுச்சு. நான் லாஸ்ட்டாக சொல்லலாம் அப்படின்னு தான் கண்டிஷன் நான் மறந்துட்டேன். ரிசல்ட் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி மிஸ் பண்ணிடக்கூடாது தான் நான் ஃபஸ்ட்டே இந்த கேசிங்கை சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க, எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ அதுக்காக நிறையா எடுத்து ட்ரை பண்ணோன்னா வர்றதுக்கான சின்ன ஒரு வாய்ப்பு இருக்குது. சிங்கிள் நம்பர் ஒரு செட்டு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கால்குலேட்டர் கேசிங் சொல்கிறேன் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கால்குலேட்டர் கேசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு லாஸ்ட்டாக ஒரு டைம் வின்னிங் கொடுத்துருப்போம். இந்த இடத்துல பார்த்துங்க, மார்ச் மாதம் இங்கே அதாவது டேட்டு 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் பாருங்கள், 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் வெளியில் உள்ள ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 484. அதே மாதிரி 9ஆம் தேதி மார்ச் மாதம் உள்ளே வந்து பார்த்தோன்னா 864. 484 864 நல்லா பார்த்துக்குங்க. 484 வகுத்தல் 864. ஸோ இது நம்ம வகுத்தம் பண்ணும்போது நமக்கு 518, அதாவது லாஸ்ட் ஒரு நம்பர் விட்டுருங்க, 185 இருக்குது. 185 எல்லாமே 185 சொல்லியிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 581. ஸோ அதே மாதிரி கான்செப்டில் 442 இந்த கான்செப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள நம்பரும் இங்கே 420 442 ரெண்டுமே 4 2 அப்படிங்கிற நம்பர் சேமாக இருக்குது. பார்த்தீங்களா? இந்த பேட்டர்னுக்காக இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம். 442 வகுத்தல் 420 வகுத்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 238ங்கிற நம்பர் பாருங்கள், 2 டைம் இருக்குது. சரிங்களா? இதில் 238ம் 238. ஸோ 238 அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? 238. அதே மாதிரி 523 அப்படிங்கிற நம்பரும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 523 238. இன்றைக்கி நம்ம சொல்கிற நம்பர்ஸ் எல்லாமே சிங்கிளாக நம்ம வந்து கொடுக்கல, எல்லாமே பாக்ஸ் பண்ணி வர மாதிரி தான் அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பாக்ஸ் பண்ணி எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? 523 238. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 796 இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 796 164 இந்த நம்பரை வகுத்து பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? 796 அதே உள் நம்பர் 164. 796 வகுத்தல் 164 வகுத்தோம்னா நமக்கு லாஸ்ட்டில் உள்ள நம்பர் பாருங்கள் 854. ஸோ இதிலேருந்து ஏசி 84 மட்டும் வந்திருக்கு. சரிங்களா? ஏசி 84 மட்டும் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 909 வகுத்தல் இங்கே கீழே உள்ள நம்பர் 187 போடணும். 187 வகுத்தோம்னா நமக்கு 44. முதல் ஏபி நம்பர் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஏசி வந்துச்சு, அடுத்து வந்து பார்த்தோன்னா ஏபி நம்பர் வந்திருக்கு. 348 வகுத்தல் 420. ஸோ இதில் நமக்கு 14 அப்படிங்கிற நம்பர் வந்தது. சரிங்களா? இந்த நம்பர்ஸை 14 அப்படிங்கிற நம்பர் நமக்கு எந்த கெஸ்ஸிங்லையுமே வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங் ஆகலை. 238க்கும் வரல, அதே மாதிரி இந்த பேட்டர்னுக்கும் நமக்கு வரல. சரிங்களா? ஸோ இங்கே நமக்கு 48 அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி தான் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆனிச்சு. 44 அப்படிங்கிற நம்பரும் பிசி தான் பாஸ் ஆனிச்சு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய நம்பரே 14 அப்படின்னு தான் இருக்குது. சரிங்களா? அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசியில் 98 அந்த நம்பரை திருப்பணும். சரிங்களா? 98 அந்த நம்பர் திருப்பணும். ஸோ அதே மாதிரி 24 அந்த நம்பர் திருப்பி ட்ரை பண்ணணும். அதே மாதிரி 14 98 89 24 42 14 41 இதோட நீ வந்து ஏ போர்டு எந்த நம்பர் வேணால் எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அது இல்லாமல் இந்த நம்பர் பிசி தனியாக 6 நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 98 24 42 14 42 பிசி மட்டும். ஏன்னா பிசி மட்டும் தான் நமக்கு வந்துட்டுருக்கு. அந்த நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, இந்த 98 24 98 24 89 4D நம்பர், அந்த நம்பர்ஸ் மட்டும் சிங்கிள் நம்பரில் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். மற்றதெல்லாம் சப்போர்ட்கான நம்பர் தான். இந்த 4D ஃபுல்லாக எடுத்து ட்ரை பண்ணுறவங்க இந்த பிசி தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.